முத்துராமலிங்க தேவரும் காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தம் இருந்த சட்டசபையில இந்த 5 மொத்த உருவமாக இந்த முறை காரைக்குடியிலிருந்து சீமான் என்கிற குரல் சட்டசபையிலே ஒலிக்க இருக்கிறது. இது சத்தியம். நான் நிறைய நண்பர்கள் இந்த அமமுகல நம்ம ஸ்லீப்பர் செல் தான் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அமமுகல கூடிய நண்பன்மார்கள், திமுக கூடிய நம்ம செல்ல தம்பிகள், காங்கிரஸ் கூடிய நம்ம ஆட்கள் இருக்காங்க. இப்ப திமுக காரங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம பங்காளிகள் எப்ப வேணா அடிச்சுக்கலாம், முதல்ல அவனை அடிங்க, விஜய விட்டாது, அவனை அடிச்சு அடியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மத்த இடத்துல நாங்க திமுக தான் போடுவோம், ஆனா காரைக்குடியில எங்க ஓட்டு தப்பி கூட மாங்குடிக்கு விடாது, அது எங்க அண்ணனுக்கு தான் முடிவெடுத்தான். அதனால தான் இதுவரைக்கும் சீமான் என்கிற வார்த்தையை உச்சரிக்காத வாய்கள் முதலாக உச்சரிக்க தொடங்குது. ஏன்? சீமான் ஏறி வராரு. பக்கத்துல ஒரு அமைச்சர் சொன்னாரா, காரைக்குடியில சீமான் வெல்றது பிரச்சனை இல்ல, சீமான் காரைக்குடி ஒப்படைச்சீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தையே நீ மறந்துட வேண்டியதான். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை மாவட்டம் 1,67,000 ஓட்டு வாங்கி நாடாளுமன்றத்தில் அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. சிவகங்கை காரைக்குடியை பிடிச்சா மானாமதுரைக்கு வருவாரு, பரமக்குடிக்கு வருவாரு, திருப்பத்தூருக்கும் வருவாரு, எனக்கும் உழவப்பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு.